I am Syed Ghulam Rasool. I am coming from Kadalur. Hi, I am Rohit Kumar from Ambattur Estate. எங்கள் டீம் நேம் வந்து கோட் ஸ்கேமர்ஸ். நாங்கள் தேர்ட் ப்ரைஸ் எடுத்திருக்கோம் கோடத்தானில். ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து ஸ்டைல் மேட்ச். அது ஒரு யூனிசெக்ஸ் சலூன் வெப்சைட்டு. நாங்கள் ஏன் இந்த ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கிங் கேண்டிடேட்ஸ்லாம் சண்டே சாட்டர்டே மட்டும்தான் ஃப்ரீ டைம் இருக்கும் முடி வெட்டுறதுக்கு. அவங்க அந்த மாதிரி பக்கத்தில் இருக்க கடையை சூஸ் பண்ணும்போது க்ரௌட் அதிகமாக இருக்கும். அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் முடி வெட்டுறதுக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னா அவங்க ஈஸியாக அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு டேரெக்டாக போனால் அவங்க புக் பண்ண அப்பாயின்மெண்ட் காட்டினா அவங்க ஈஸியாக அப்பயே வெட்டிட்டு வீட்டுக்கு வந்துடணும். அதுவும் இல்லாமல் நம்ம வெப்சைட்டில் நிறையா இந்த டோனி அண்ட் கை இதெல்லாம் நிறையா வெப்சைட்டில் பார்த்தோம். அதிலலாம் ஜஸ்ட்டு என்கொயரி ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம இதை அப்படியே புக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தால் நல்லா இருக்குமேனு ஒரு ஐடியா வச்சு சரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் ஸ்டைல் மேட்ச். புதுசாக ஒரு சில கேட்டகரிஸும் இன்க்ளூட் பண்ணுவோம். இந்த மாதிரி மென் ஸ்டைல், உமன் ஸ்டைல், ஸ்பா ட்ரீட்மெண்ட், பைடல் சர்வீஸ் அண்ட் ஓன் ப்ராடக்ட் புக் பண்ணுற மாதிரியும் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த கோடத்தான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறது ஒரு நர்வஸ்னஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி அப்போ தான் நாங்கள் ஜாயின் பண்ணியிருந்தோம் எஸ்எல்ஏல. அதுக்கப்புறமா எங்கள் மென்டர் கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணாங்க. ஜாயின் பண்ணால் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, சரி ஓகே ப்ராஜெக்ட் பண்ண லேர்ன் பண்ண முடியும்னு சொன்னதுனால சரி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணி ப்ராஜெக்ட்குள்ளே வந்தோம். வந்து ஃபஸ்ட்டு 1 வீக்கில் ஜஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்தோம். அதில் ஸ்டேஜில் ஏறி பேசுகிறது, அந்த ஸ்டேஜ் ஃபியர் போகிற மாதிரி எல்லோரும் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறது, அதெல்லாம் எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. சரி அது பண்ண நமக்கு அது ஒரு அந்த நர்வஸ்னஸ்ஸு, ஸ்டேஜ் ஃபியர்லாம் குறைஞ்சிச்சு. இதெல்லாம் வந்து எங்களுக்கு கோடத்தானில் கொஞ்சம் இது பண்ணிச்சு. அதுவும் இல்லாமல் டைம் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறமா இந்த கன்சிஸ்டன்சி இதெல்லாம் நாங்கள் மெயின்டைன் பண்ணோம். அப் டு டேட் எல்லாம் அந்த வீக்லி ப்ராசஸ்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வந்ததுனால எங்களுக்கு வந்து அந்த எல்லாமே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டு ஓகேவாக இருந்துச்சு. பேக் எண்ட் தான் எங்களுக்கு ரொம்ப லேக் ஆச்சு. ஸோ அதை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேம்கிட்ட போய் சொன்னோம், இந்த மாதிரி பேக் எண்ட் கொஞ்சம் இப்போ தான் லேர்ன் பண்ணிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு. அதனால் மேம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு. ஸோ அதில் நாங்களும் லேர்ன் பண்ண மேம்கிட்டேருந்து சப்போர்ட் இது பண்ணி நாங்கள் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ எங்களுக்கு பேக் எண்டில் கொஞ்சம் நாலேஜ் அப்போ கெயின் பண்ணோம். ஸோ அதிலே எங்களுக்கு கெயின் பண்ண முடிஞ்சிச்சு பேக் எண்டில். கன்சிஸ்டன்சி டிலே ஆச்சு. இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ஃப்ரெண்டு ஃப்ரீயாக இருக்க மாதிரி. இப்போ நான் என்னோடய ஒர்க் முடித்தேன்னா அவன் ஒர்க் பண்ணும்போது அதில் ஒரு எரர் வந்துச்சு. நாங்களே இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் பிரிச்சுக்கிட்டோம். இந்த டைமுக்குள்ளே நம்ம எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கணும், நம்ம எல்லாருமே ஒன்றா ஒர்க் பண்ணணும். நாங்கள் பிரித்து பண்ணனால கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சோம். ஆக்சுவலி இந்த தேர்ட் ப்ரைஸ் இது வந்து எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் பில்ட் பண்ணியிருக்கு. ஸோ நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த கோடத்தான் இந்த மாதிரி நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். அதில் நாங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கே ரொம்ப யோசிப்போம். இப்போது இதில் ஜாயின் பண்ணி இவ்வளோ புஷ் பண்ணி நாங்கள் தேர்ட் ப்ரைஸ் வாங்குகிற அளவுக்கு நாங்கள் வந்திருக்கும் போது எங்களுக்கே நம்மளோட இது கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகி இப்போ வர அப்டேட்டில் என்னென்ன வருதோ எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணலான்னு சொல்கிற ஒரு கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போது நாங்கள் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். ஃபைனல் வீக் வரும்போது எங்களுக்கு டாப் த்ரீ வரைக்கும் ப்ரைஸ் இருக்குன்னே தெரியாது. அவங்க கொடுத்தோடனே நாங்களே ஷாக் ஆகிட்டாங்க. இது எங்கள் ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் ஆகிடணுன்னு எங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை வந்தது. இதுமாரி கோடத்தான் எந்த ஈவெண்ட் வந்தாலும் எங்களாலேயும் ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி நாங்களும் டாப் 3 வரணும்னு ஒரு ஹோப் கிடச்சிது. ஆக்சுவலி கோடத்தான் மூலயமா டைம் மேனேஜ்மெண்ட்டு கற்றுக்கிட்டேன். மோஸ்ட்லி அதுதான் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு எஸ்எல்ஏ. இந்த கோடத்தான் மூலிமா என்னோட கன்சிஸ்டன்சி என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனால் தேங்க்ஸ் டு எஸ்எல்ஏ. ஹாய், என்னோடய பேர் திருநாவுக்கரசு. நான் அரக்கோணத்துலேருந்து வரேன். இப்போது பேசிக்கலி நான் வந்து எஸ்எல்ஏ வந்து ஜாவா ஃபுல் ஸ்டாக் பண்ணுறேன். இங்கே வந்து கோடத்தான்னு ஒரு காம்படிஷன் நடக்குது. அதில் வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். எங்களோட ப்ராஜெக்ட் நேம் வந்து ஈஸிவே ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் சிஸ்டம். இது மெயின் பர்பஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் என்னென்னா, ஒரு யூஸருக்கு வந்து சப்பர்பன் லோக்கல் ட்ரெயின்ஸுக்கு லைனில் வெயிட் பண்ணாமல் ஒரு செகண்டில் வந்து அந்த டிக்கெட்டை வந்து புக் பண்ணுறோம். அந்த ப்ராஜெக்டோட மெயின் கான்செப்டே அதுதான். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் நாங்கள் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும்தான் இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் பேக் எண்ட்லேயும் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிவிட்டு இந்த பேக் எண்ட் PHP வச்சு பண்ணியிருக்கோம். அதையும் நாங்கள் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிவிட்டு இந்த பேக் எண்ட்லேயும் ஆல்மோஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். எங்கள் ட்ரைனர் நேம் வந்து ரோஹிணி மேம். அவங்க வந்து எப்போ டவுட் கேட்டாலும் எங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு அவங்களும் கொஞ்சம் என்னென்ன எங்களுக்கு வந்து எப்படி ப்ராஜெக்ட்னா எப்படி எடுத்துகிட்டு போகணும், எங்களை வந்து இப்போது வீக்லி என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க.
அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கூட எங்களுக்கு எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னே எங்களுக்கு தெரியாது. அவங்ககிட்ட வந்து நாங்கள் அடிக்கடி கேட்டே இருப்போம், இதோட ப்ராசஸ் என்ன, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும். அவங்க வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல சார் நாங்கள் இதை வந்து ப்ராஜெக்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். ஹாய், என்னோட பேர் இசைக்குதுரை. எங்கள் டீமோட நேம் வந்து கோடத்தான் ட்ராகன்ஸ். நாங்கள் வந்து ஈஸிவே ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் சிஸ்டம்ட்டு ஒரு வெப்பு டெவலப் பண்ணோம். எங்கள் ப்ராஜெக்ட் ஃப்ரண்ட் எண்ட் வந்து HTML CSS ஜாவாஸ்கிரிப்டில் பில்டு பண்ணோம். டேட்டாபேஸ் வந்து MySQL, பேக் எண்டு PHPயில் பண்ணோம். எங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. பேக் எண்ட் வந்து நாங்களாக பார்த்து ட்ரெயின் பண்ணி தான் பண்ணோம். எங்களுக்கு பாலா சார்னு ஒரு சார் நல்லா ஹெல்ப் பண்ணார். எங்கள் ஃப்ரண்ட் எண்ட் ட்ரெயினர் வந்து ரோஹிணி மேம், அவங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் எப்போனாலும் கேளுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கேட்டாலும் எப்போனாலும் கற்றுக் கொடுப்பாங்க. எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. இப்போ வந்து டெய்லியும் நான் ஒரு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து அரக்கோணத்துலேருந்து வரேன். அரக்கோணம் டு சென்னை சென்டர் திருப்பி நான் வர சொல்ல ஓகே, போக சொல்ல வந்து லோக்கல் ட்ரெயின் தான் நான் ஆல்மோஸ்ட் லோக்கல் ட்ரெயின் தான் சூஸ் பண்ணுவேன். அந்த டைமில் டிக்கெட் எடுக்கும்போது எப்போ போனாலும் சென்னை சென்டரில் ஆல்மோஸ்ட் அந்த லைனில் 10 பேராக தான் நிற்பாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா ட்ரெயின் மிஸ் ஆகும். ஸோ இதுக்கு ஏதாச்சும் நம்ம என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், இதே ஒரு ப்ராஜெக்டாக பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. சரி, நாங்கள் டீம் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓகே இதே பண்ணலாம், இது ப்ரொசீட் பண்ணலாம். இதனால் யூசர்ஸ் நம்மளை மாரி நிறைய பேர் பாதிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சர் ஐடியாஸ் வந்து இப்போ வந்து எல்லாமே பண்ணியிருக்கோம், ஓரளவு மேனேஜ் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சர் ஐடியாஸ்னு ஒரு 2-3 இருக்குது. இப்போ வந்து 500 மீட்டர் இல்லைனா 1 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தால் தான் ட்ரெயின் டிக்கெட்டே புக் பண்ண முடியும் எல்லா அஃபிஷியல் வெப்சைட்லேயும். எங்கள் வெப்சைட்டோட மோட்டிவ் என்னென்னா, இந்த மாதிரி ட்ரெயின் 5 நிமிஷம் தான் இருக்குது, அடுத்து ட்ரெயின் கிளம்பிடும். சப்பர்பன் டிக்கெட் ஏதோ ஒரு ட்ரெயின் கிளம்பிடும். எங்கள் இதில் வந்தோம்னா உள்ளே போய் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே லொக்கேஷன் ஆன் பண்ணுவோம். நாங்கள் பில்டு பண்ணுற வெப்பில் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் ஆன் பண்ண உடனே உங்களோட லொக்கேஷன் அங்கே இதாயிரும், கேப்சர் ஆயிரும். நீங்கள் அந்த இடத்துல மட்டும்தான், அந்த இடத்துலனா ஸ்டேஷனுக்குள்ளே மட்டும்தான் புக் பண்ண முடியும். ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சுன்னா புக் பண்ண முடியாது. ஆனால் ஸ்டேஷனுக்கு உள்ளே வச்சும் புக் பண்ணிக்கலாம் டிக்கெட்டு. எந்த டிக்கெட்னாலும் புக் பண்ணிக்கலாம். அதான் எங்களோட மெயின் மோட்டிவ். டீம் ஒர்க் தான் மெயின். இதில் வந்து டீம் ஒர்க் இல்லைனா அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிச்சிருக்கவே முடியாது. இப்போ நான் வந்து இந்த டீமோட கோஆர்டினேட்டர், கோடத்தான் ட்ராகன்ஸ் இருக்க என்னோட டீம் வந்து நான் வந்து டீம் கோஆர்டினேட்டர். இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, டெய்லியும் ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போடுவோம். இன்னி ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணணும். ஒரு எரர் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். அந்த எரரை அன்றைக்கே கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் இன்னொரு பேஜை கிரியேட் பண்ணிவிடுவோம். இவர் தான் எங்கள் டீமோட கோஆர்டினேட்டர். எல்லோரும் அலோகேட் பண்ணிவிட்டு 6 மணி 6:30க்கு நான் வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுவார். கால் பண்ணி நைட்டு 12 மணி வரை 12:30 வரலாம் ஒரு சில நாளாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு தெரியாதது இவன்ட்ட கேட்பேன், இவனுக்கு தெரியாத என்கிட்ட கேட்பார். கார்த்தின் இன்னொருத்தர் தான் இன்றைக்கி லீவு, அவருக்கு தெரியாத எங்கே கேட்பேன், எங்களுக்கு தெரியாது. அப்படி எல்லோரும் மிங்கிள் பண்ணி தான் நாங்கள் ப்ராஜெக்ட் பில்டு பண்ணோம். இப்போ மெயினாக இந்த ப்ராஜெக்ட் மூலமாக நாங்கள் வந்து ஸ்டேஜ் ஃபியரை கம்மி பண்ணோம். இப்போ எங்களுக்கு இப்போ வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணோன்னா ஸ்டேஜ் ஃபியர் எல்லாருக்குமே இருக்கும். நாங்கள் அதிகமாக ஸ்டேஜ் ஏறி பேச அதிகமாக இந்த 4 வீக்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த கோடத்தான்றது ஒரு ஆல்மோஸ்ட் 5 வீக்ஸு. இந்த 5 வீக்ஸும் நாங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு 20 பேர் முன்னாடி நாங்கள் வந்து ப்ரெசன்டேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது லாஸ்ட்டாக அந்த 5th வீக் வந்து ஆல்மோஸ்ட் எல்லோரும் ஒரு 15 மெம்பர்ஸ் முன்னாடி நாங்கள் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் ஒரு தைரியமாக ஒரு ஸ்பிரிட்டாக ஒரு ஃப்ளூயண்ட் இங்கிலீஷில் நாங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணோம். இப்போ நான் சொல்ல போனோன்னா, எனக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து ரீட் பண்ண தெரியாது, ரைட் வேணால் பண்ணுவேன். மரியாமம் வந்து எங்களோட சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினரு. அவங்களுக்கு வந்து இந்த இதில் தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஓரளவு இங்கிலீஷும் கற்றுக் கொடுத்து எனக்கு ஸ்டேஜில் ஏறி எனக்கு பேசுகிறதே வராது. அவங்க தான் தைரியம், போடா நல்லா பண்ணு, நான் சொல்கிற மாதிரி பண்ணு, நல்லா வரும் அப்படின்னு சொல்லி என்னோடய ஸ்டேஜ் ஃபியராக மரியாமம் தான் கம்மி பண்ணாங்க. ஒரு ப்ராஜெக்ட் பண்ண தெரியாது, இது மூலமாக எனக்கு எப்படி ப்ராஜெக்டை ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு கற்றுக்கிட்டேன். இப்போ நான் சொல்லணும்னா, கோடத்தான் SLA கோடத்தான் வந்து எனக்கு ஒரு ப்ராஜெக்டை எப்படி ப்ராப்பராக பில்டு பண்ணணும், எப்படி ப்ராப்பராக ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் இந்த கோடத்தான்லாம் நான் கற்றுக்கிட்டேன் ஃபுல்லாகவே. தேங்க்ஸ் டு SLA கோடத்தான். ஹாய், என் பேர் சஞ்சய். நான் இங்கே SLAயில் வந்து ஜாவா ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் வந்து பர்சியூ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக நடந்த கோடத்தான் 2025 வின்னர்ஸ் டீமாக நாங்கள் சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இவங்க தான் என்னோடய டீம்மேட்ஸ். எங்கள் டீம் பேர் வந்து கோட் கமாண்டோஸ். அண்ட் தென் நாங்கள் பண்ண ப்ராஜெக்டை பற்றி இப்போ நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன்.
ஸோ எங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஒரு கேம் பேஸ்டு ப்ராஜெக்ட் தான். ஸோ எங்கள் ப்ராஜெக்ட் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்னேக் அண்ட் லேடர் பேஸ் பண்ணி நாங்கள் பண்ணோம். நீங்கள் கேட்கலாம், ஸ்னேக் அண்ட் லேடர் வந்து இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு நார்மலான கேம், அதில் நீங்கள் என்ன புதுசாக பண்ணீங்க ப்ராஜெக்ட்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த கேம் வந்து இனிஷியலாக வந்து டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே இப்போ ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் எப்படி இருக்கோ அந்த ஆப்ரேஷனில் தான் ரன் ஆகும். நாங்கள் அடிஷ்னலாக ஒரு ஃபியூச்சர் என்ன ஆட் பண்ணோன்னா, இப்போ நார்மலாக வந்து நம்ம ஒவ்வொரு பிளேயர்ஸ் வந்து நம்ம கேம் வந்து ப்ளே பண்ணும்போது நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க டைஸ் ரோல் பண்ணி அந்த பேஸ்ட் ஆன் மூவ் வந்து நாங்கள் மூவ் பண்ணுவோம். பட் எங்களோட ப்ராஜெக்ட்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் எங்களோட ப்ராஜெக்ட்டில் வந்து வச்சுருப்போம். அதை நாங்கள் டேட்டா பேஸ்லேருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு கொண்டு வருவோம். ஸோ ஒவ்வொரு பிளேயரும் ஒவ்வொரு கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணி அந்த ஆன்சர் கரெக்டாக இருந்தால் தான் அவங்களால அந்த டைஸே ரோல் பண்ண முடியும். சப்போஸ் அந்த கொஸ்டின் வந்து அவங்க தப்பாக ஆன்சர் பண்ணாங்கன்னா அந்த சான்ஸ் வந்து நெக்ஸ்ட் யூசருக்கு போயிடும். ஸோ இது மூலமாக அந்த கேமில் விளையாடுற பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு கான்ஷியஸாக ஒரு திங்கிங் ஓடும், இந்த கொஸ்டின் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணியே ஆகணும், அப்போ தான் நம்மளால் இந்த கேம் ப்ராக்ரஸ் பண்ணி போக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணும். ஸோ இனிஷியலாக வந்து அவங்களுக்கு கொஸ்டினே தெரில, ஒரு 2-3 வாட்டி அந்த டர்ன் வந்து பாஸ் ஆகி போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்களே வந்து அர்ஜில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இந்த வாட்டி நம்ம எப்படியாவது இந்த கொஸ்டின் வந்து கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி அவங்க ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் லைக் இன்டர்நெட்டோ இன்றைக்கி இருக்க ChatGPT எதுலேயோ ஒன்றில் போயிட்டு அவங்க கண்டிப்பாக ஆன்சர் வந்து தெரிஞ்சால் அந்த ஆன்சரை சூஸ் பண்ணி அவங்க டைஸ் ரோல் பண்ணி ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக அவங்களுக்கு வந்து சப்கான்ஷியஸாகவே ஓகே அவங்க தேடி கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்து கண்டிப்பாக அவங்க மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். அது ஃப்யூச்சரில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அதுதான் இந்த கேமோட மெயின் ஐடியா. நான் பொன்முத்து, டேட்டா அனலிஸ்ட் வந்து எஸ்எல்ஏல வந்து பர்சூ பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நானும் டீம்மேட்ஸ் தான் வந்து ஸ்டடி ஹாலில் ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து உட்காந்து படிக்கலாம். அப்போ வந்து நீங்கள் கோடத்தாலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அப்போது டேட்டா பேஸ்க்கு வந்து ஆள் தெரிவிக்கிறாங்க, மேபி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா, உங்களுக்கு எஸ்பிள் தெரிவிக்கல, டேட்டா அனலிஸ்ட் தான் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நானும் அப்படியே சரி எனக்கு பெருசாக நாலேஜ் இல்லை, சரி நம்ம ஏதாவது கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களோட ஜாயின் பண்ணி இவங்களாம் ஃப்ரண்ட் எண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஃப்ரண்ட் எண்ட் ஒர்க் பண்ணும்போது அடுத்த ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஃப்ரண்ட் எண்டில் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் செகண்ட் வீக்லாம் டேட்டா பேஸ் ஆரம்பித்தோம். அப்போ வந்து டேட்டா பேஸில் வந்து இன்செர்ட்லாம் பண்ணி எல்லாம் போட்டு அவர் வந்து பிஹெச் மூலமாக ஃப்ரண்ட் எண்ட் கொண்டு போய் இதெல்லாம் பண்ணாங்க. அப்போ தான் தெரிஞ்சு இது இந்த டேட்டா பேஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு. அது வரைக்கும் ரெசிக்வல்னா என்ன, நம்ம என்ன பண்ணுறோம், இன்செர்ட்டு அப்டேட் டெலிட்டு இது மாதிரி தான் சிம்பிளாக பண்ணிட்டு இருந்தோம். சிம்பிளாக நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அதுதான் எதுக்கு யூஸ் ஆகுது. அப்போ தான் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஹாய், நான் அசோக். நான் வந்து ஆல்ரெடி ஃப்ரண்ட் எண்ட் வந்து லேர்ன் பண்ணியிருந்தேன். இப்போது கோடதான் ப்ராஜெக்ட் வந்துட்டு நாங்கள் ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் ஃபுல் ஸ்டாக் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஃப்ரண்ட் எண்டில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் எனக்கு பேக் எண்டும் டேட்டா பேஸும் எனக்கு தெரியாது. இவங்க சஞ்சய் வந்துட்டு பேக் எண்டில் ஒர்க் பண்ணியிருந்தார், பொன்முத்து வந்து டேட்டா பேஸில் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ என்னால் அது வந்து கற்றுக்க முடிஞ்சுது. அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்டில் வந்துட்டு நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுது. ஸோ இன்டர்வியூஸ் வந்து போகும்போது ப்ராஜெக்ட் வந்து ரெஸ்யூமில் ஆட் பண்ணியிருக்கனால இப்போ ப்ராஜெக்ட் பற்றி அவங்க கேட்கும்போது ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த மாதிரி இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் தெரியும், பேக் எண்ட் டேட்டா பேஸ் சுத்தமாக தெரியாது. ஸோ ப்ராஜெக்ட் வந்து இப்போ நான் கோடத்தானில் பண்ணியிருக்கனால அது வந்து ரெஸ்யூம்லேயும் ஆட் பண்ணிக்க முடியுது. ப்ளஸ் ஃபியூச்சர்லேயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இன்டர்வியூஸ்லாம் போகும்போது அவங்க கேட்கும்போது ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுது. மோர் தென் ஃபஸ்ட் ப்ரைஸையும் தாண்டி நான் இந்த 4 வீக்கில் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா கன்சிஸ்டன்சி. ஸோ இங்கே நம்ம எப்படி ப்ராஜெக்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம கம்பெனிலே ஒர்க் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அப்பையும் நம்ம நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண வரும். ஸோ ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பயந்தாலோ அல்லது இது எப்படி பண்ண போகிறோம்னு நினச்சாலும் நம்மளால் அந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. ஸோ எந்த எரர் வந்தாலும் அதை நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணி சர்ச் பண்ணி தேடி அந்த எரரை சால்வ் பண்ணி பண்ணும்போது ப்ளஷராகவும் இருக்குது. அதே சமயம் நம்ம ப்ராஜெக்ட் முடித்தாலும் நமக்கும் ஒரு கிரெடிட்ஸும் ஆட் ஆகும். ஸோ கன்சிஸ்டன்சி அண்டு விடாமுயற்சி, இது 2 தான் இந்த 4 வீக்கில் நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ எஸ்எல்ஏ வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து டெக்னிக்கலாகவும் சரி, இப்போ நம்ம கம்யூனிகேஷனும் சரி, இப்போ எல்லாமே வந்துட்டு அவங்க ஒரு கிளாஸாக நடத்துகிறாங்க. கம்யூனிகேஷனுக்கு தனியாக போகுது, டெக்னிக்கலுக்கு தனியாக போகுது, ஆப்டிடியூடும் தனியாக போகுது. இப்போ இன்டர்வியூலாம் போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூட் தான் வைப்பாங்க. அதுக்கு வந்து ஆப்டிடியூட் கிளாஸ் வைக்கிறனால ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணி அடுத்த ரவுண்டு வந்து நம்மளால் போக முடியுது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் டு எஸ்எல்ஏ கோடத்தான். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் குவாலிட்டியான இன்ஃபர்மேஷன் உங்களை தேடி வரும். ஸோ see you all in the next video.